எல்லோருக்கும் வணக்கம். உலகில் மிக சிறந்த பூஜை எது, மிக சிறந்த தவம் எது என்பதை பற்றி பேசலாம். இது யாரோ சொன்ன பொன்மொழி என்று நினைக்கிறேன். உலகில் மிக சிறந்த பூஜை எது, மிக சிறந்த தவம் எது என்பதை பற்றி நாம் பேசலாம். இதை நான் எங்கோ கேட்டது என்று நினைக்கிறேன். நாம் செய்யும் கடமைதான் மிகப்பெரிய பூஜை. நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையினை செய்து வருவது தான் மிகப்பெரிய பூஜை. அந்த கடமையினை நாம் வாழ்நாள் முழுவதும் செய்து வந்து அதுவே மிகப்பெரிய தவம். இதற்கு மேல் நாம் இது தனியாக தவம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. எங்கும் மலைக்கு போக வேண்டிய அவசியமில்லை. சந்நியாசம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. காவி உடுத்த வேண்டிய அவசியமில்லை. குகையில் போய் அமர வேண்டிய அவசியமில்லை. மூச்சு அடக்கி காலை முடக்கி கண்ணை மூடி தவம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நாம் செவ்வனே தவறாமல் செய்து வந்தால் அதுவே மிகப்பெரிய தவம் என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுவே பூஜை என்றும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இறைவனுக்கு நாம் செய்யும் பூஜை என்று எடுக்கப்படுகிறது. நமக்கு ஒரு வேலை இருக்கிறது, நாம் கடமை செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நமக்கு கோயிலுக்கு போக வேண்டிய ஆசை இருக்கிறது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கடமையை முதலில் செய்ய, அதுதான் இறைவனுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய பூஜை. கோயிலுக்கு சென்று அவனை வணங்குவதோ, அவனுக்கு பூக்கள் போடுவதோ, மந்திரங்கள் சொல்வதோ, கும்பிடுவதோ, திருநீர் பூசுவதோ நாம் செய்யும் கடமை மிகப்பெரியது. கோயிலுக்கு செல்வதை விட நாம் நம்ம கடமையை செய்வதே மிகப்பெரியது என்று நான் கூறுவேன். அதற்காக கோவிலுக்கு போக வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நேரம் இருந்தால், அதற்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கோயிலுக்கு தாராளமாக சென்று வாருங்கள். ஆனால் உங்கள் கடமையை விட்டுவிட்டு, கடமையை செய்யாமல் கடமையை தள்ளி போட்டுவிட்டு நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் கடமை தான் மிகப்பெரிய பூஜை. அதற்கு அடுத்ததாக கோயிலுக்கு செல்வது. நமக்கு நேரம் இருந்தால் மட்டுமே கோயிலுக்கு செல்லுங்கள். கடமையை தள்ளிவிட்டு விடுப்பு எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் நாம் கோயிலுக்கு போவதனால் எந்தவித பயனும் இல்லை. அது இறைவனுக்கு பிடிக்காத செயலை கூட என்று எடுத்துக்கொள்ளலாம். எனவே கடமையை செய்யுங்கள். அதுக்கு அடுத்ததாக கோயிலுக்கு செல்லுங்கள். கடமையை வாழ்நாள் மூலம் நமது முழுமூச்சு செய்து வந்தால் அதுவே மிகப்பெரிய தவம். இதற்கு விட மிகப்பெரிய தவம் என்று எதுவும் இல்லை. நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்திரனில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.